அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் இந்த பசுபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி பேசியே ஆகணுங்க. அவர் தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தார். ப்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கூப்பிட்டு அக்ரிமெண்ட் மேட்ரை ஓப்பன் பண்ணி விட்டது அவர் தான். ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லி விட்டது அவர் தான். அவர் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கார் இல்லையா விஜய், பயங்கர கோவத்தில் இருக்கிறார். நம்மளுமே அப்படி தான் இருக்கிறோம். அவர் விஜய்கிட்ட அடி வாங்கினதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ப்ரெஸ் மீடியாவை கூப்பிட்டு காவேரிக்கு அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் ஆச்சு, அவள் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லவே அவங்க அதே கேட்குறாங்க. அந்த இடத்துல இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு. காவேரி என்ன சொல்கிறாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பசுபதி அப்போ எனக்கு பயங்கர கோவங்க. ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுகிறது இதெல்லாம் பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதை விஜய் பயங்கர கோவப்பட்டார், டென்ஷன் ஆகிட்டார். காரில் வர்றப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ப்ரொமோ வந்தது இல்லையா, பயங்கர கோவமாக இருக்கார் விஜய். என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே காவேரி மூஞ்சியில் நம்ம எப்படி முழிக்கிறது, சமாதானப்படுத்தவே முடியாது அவளை. எப்போயுமே நம்ம சமாதானம் கேட்டுக்கிட்டே இருக்கோம், சாரி கேட்டுக்கிட்டே இருக்கோம், எப்போ தான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரி டயர்டாயிருவா அவளைவும் அப்படின்னு யோசிக்கிறாரு விஜய். அது பசுபதி மேலே தான் கோவம் திரும்ப போகுது. மறுபடியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி சித்தப்பா பசுபதி அந்த மாமா எல்லாருமே போட்டு நல்ல வலுவல்னு வெளுக்க போகிறாருன்றது தெரிஞ்சு போச்சு நமக்கு. இப்போ நாளைக்கான எபிசோடில் இந்த விஷயம் இருக்கிறதுனால எவனை வந்தாலும் என்ன வந்தாலும் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் விஜய்க்கு. காவேரி நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசியிருப்பாங்க இல்லையா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன மக்களே, கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து சூப்பர் வீடியோ இருக்குங்க.